அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆதித்ய ஹிருதயம் கேட்கறதுனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சூரியனை வழிபடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோஸ்திரம் தான் இந்த ஆதித்ய ஹிருதயம் அப்படின்றது. இது சொல்லவும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா இதோட ஆடியோ ஃபார்மட் இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கும். ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னா சூரியனினுடைய இதயம் அப்படின்ற மாதிரியான அர்த்தத்துல வரும். சூரிய வழிபாடு அப்படின்றது ஆதி காலத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு. கிட்டத்தட்ட எல்லா மதங்கள்லயுமே சூரியனுக்கு ஒரு முக்கியத்துவம், இல்லைன்னா சூரியனை டைரக்டா கடவுளை வழிபடுறது அப்படின்றது இருக்கும். ஏன்னா சூரியன் அப்படின்றது ஆற்றல், எனர்ஜி, சக்தி, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஸோ இந்த ஆதித்ய ஹிருதயம் கேட்கறதுனால என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு சம்பந்தமான இல்ல கண்கள் சம்பந்தமான நோய்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது தீர்றதுக்காக இந்த ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம். எதிரிகளின் பிரச்சனைகள் குறையறதுக்காகவும் கேட்கலாம். உங்களுடைய அப்பாக்கும் உங்களுக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது, இல்லைன்னா பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான திங்கிங் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த ஆதித்ய ஹிருதயம் தொடர்ந்து கேட்டுட்டு வரலாம். சூரியன் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு டாமினேஷன், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே வந்துடும். மற்றவங்களை கட்டுப்படுத்தி வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஆதித்ய ஹிருதயம் கேட்டுட்டு வரலாம். அதாவது மற்றவங்களை கட்டுப்படுத்தி உங்களுடைய கண்ட்ரோல் கீழே வைக்கக்கூடிய அந்த சக்தின்றது ஒன்னு அதிகமாகும். கொஞ்சம் கூட இல்லாதவங்களுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான விஷயங்கள், இல்ல அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்ல கவர்மெண்ட் ரிலேட்டட் சம்பந்தமான விஷயங்கள், இல்ல அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது தீர்றதுக்காகவும் கேட்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இது கேட்கலாம். இது நீங்க கேட்கறதுக்கான ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. இது ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஸ்டார்ட் பண்றது நல்லது. இதை நீங்க ஆடியோவா கேட்காம சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில குளிச்சுட்டு அந்த சூரிய கதிர்கள் நம்ம மேல படுற மாதிரியான ஒரு பொசிஷன்ல உங்க வீட்டு மொட்டை மாடிலையோ இல்ல கிரவுண்ட்லயோ நின்றுட்டு இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தினசரியும் சொல்ல ஆரம்பிக்கலாம். இது தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பதிவு என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அது பிளேலிஸ்ட் குரூப்ல இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கறாருந்தா நீங்க அதுல பார்த்துக்கலாம். நன்றி.